அஸ்மஸ்ரீ குருபியோ நமஹ. முதலாழ்வாருடைய பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 24 பாசுரங்கள் அனுபவித்தோம். இன்றைய தினம் 25வது பாசுரம். 26 25வது பாசுரத்தில் அவர் பெருமான் போன பாசுரத்தில் ஓவாது அழுத எளிமையை தெரிவித்தார். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் யசோதையால் கட்டுண்டு ஓயாத அழுதியே அது என்ன எளிமை என்ற ஆழ்வார் அதனை கண்ட ஆழ்வார் அவனை ஓவாது ஏத்துகின்றார். ஓயாமல் அவரும் ஸ்துதிக்கிறார். உரை மேற்கொண்டு என் உள்ளம் ஓவாது எப்போதும் வரைமேல் மரகதமே போல் திரைமேல் கிடந்தானை கீண்டானை கேழலாய் பூமி இடந்தானை ஏத்தி எழும். பெருமானை ஓவாது அழுத எளிமையைக் கண்டு ஆழ்வார் தானும் அவனை ஓவாதே ஏத்துகின்றார். மலையின் மேலே மரகதமணி படிந்திருப்பது போல பார்க்கடலின் மேலே பள்ளி கொள்பவன் எம்பெருமான். வராக ரூபியாய் பூமியை அண்டச் சுவர் நின்று அப்படியே விடுவித்து எடுத்தவன், பூமியை இடந்து எடுத்தவன், கேழலாய் பூமி இடந்தானை. இவனை எப்பொழுதும் புகழ்வதில் ஈடுபட்டு கிடந்த என் உள்ளம் அவனை ஓவாது புகழ்ந்து உய்ந்து போகும், பிழைத்து போகும் என்கிறார் சுவாமி. உரை மேற்கொண்டு என் உள்ளம் ஓவாது எப்போதும் வரைமேல் மரகதமே போல. வரைனா மலை, மலை மேலே மரகதமணி படிந்திருப்பது போல பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளவன் அவன். திரைமேல் கிடந்தானவன், கீண்டான், பூமியை எடுத்து மேலே கொண்டு வந்தான், கேழலாய் வராக அவதாரமாய். அப்படி பூமியை இடந்தானை ஏத்தி எழும். அவனை ஓவாது என் உள்ளம் புகழ்ந்து புகழ்ந்து பாடி உய்ந்து போகும் என்கிறார் சுவாமி. அடுத்த பாசுரத்தில் அவதாரத்துக்கு பிற்பட்டவர்களாகிய நாமே தொழுது உய்யுமாறு திருமலையிலே பெருமான் உறைந்துள்ளான் என்கிறார். சரி, நீங்கள் வராக அவதாரத்தும் போது ராமகிருஷ்ண அவதாரத்தும் போது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக திருமலையில் இருக்கிறேன். பின்னுள்ளார் வணங்கும் ஜோதியாய் அவதாரத்திற்கு பிற்பட்டவர்களாகிய நாம் தொழுது உய்யுமாறு திருமலையிலே உறைந்துள்ளான் என்று 26வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். எழுவார் விடை கொள்வார் ஈந்துழா யானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. சில பேர் பொருள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு பெருமாளை வணங்குவர். சில பேர் ஜீவாத்ம சாட்சா்காரம் வேணும் அப்படின்னு கைவல்யம் என்பதை வேணும் என்று விரும்புவர். சில பேர் இனிய துழாய் மாலை வேய்ந்த அந்த எம்பெருமானை பிரியாமல் எப்பவுமே பிரியாமல் இருக்க நாள்தோறும் தொழுவார்கள். சில பேர் அனன்ய பிரயோஜன கைங்கரியமா அவனை தொழுவது ஒன்றுதான் தமக்கு ருச்சி என்று அவனை தொழுது கொண்டிருப்பர். அவனை விட்டு பிரிய அவர்களுக்கு மனதில்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, புருஷார்த்தார்த்தி. பரமபுருஷார்த்தம் அவன் அடி ஒன்றுதான், அவனை அனுபவிப்பது ஒன்றுதான் என்றிருக்கும் பரமைகாந்திகள். ஸோ அவரவர்களது பாவமாகிய அவர்களது பாவத்துடன் பக்தி செலுத்துவர். அப்படி அவர்கள் பக்தி செலுத்துவதால் அவர்களுடைய பாபங்கள் அனைத்தையும் தீயில் தூசு எப்படி அவியுமோ அதுபோல இந்த பாவமாகிய தீயை அவிக்க வல்லது திருவேங்கடம். வேங்கடம் அப்படின்னாலே பாவத்தை கொளுத்துவதுன்னு அர்த்தம். நித்திய சூரிகளுடைய திருவுள்ளமாகிய விளக்கை தூண்டி விளங்கச் செய்யும் இது. இந்த திருவேங்கடத்தை எழுப்புவது, அவனை துதிப்பது. வழுவா வகை எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயானை. வழுவா வகை நினைந்து, வழுவா வகைன பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைந்து வைகள் தொழுவார், தினமும் தொழுவார். வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடம். நந்துவிக்கும்னா அழிக்கும், கர்ம வினைகளை அழிக்கும் வேங்கடம்.
வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை. வானோர் நித்திய சூரிகளுடைய திருவுள்ளமாகிய விளக்கை தூண்டி விளங்கச் செய்யும் மலை இது. வானோர் நித்திய சூரிகளே வந்து சேவிப்பறிங்க என்று அனுபவிக்கிறார். மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அப்படின்னு அந்த வேங்கடம் அது வானவர்கள் நிற்கிறது. நடுவில் பூமியில் இருப்பவர்களும் வானவர்கள் வானத்தில் இருப்பவர்களும் நடுவில் மீட் பண்ணுற இடமா திருமலை என்று திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி.